இப்போ நான் இந்த கலாபாரதி சேனல் எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை காமிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கனாக்கா இந்த பேஜில் என்னென்ன வீடியோஸ் இருக்குது கலாபாரதி சேனல்லன்றது இங்கே வரும். நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியூவும் வரும். என்ன ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் அது என்ன டீட்டெயில்ன்றதை உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுல் லிஸ்ட்டை நீங்கள் இதில் சர்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு தேவையானது எதுன்னு போய் பார்க்கணுன்னா கஷ்டம். ஸோ இதுக்காக சர்ச்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த சர்ச்ன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வரும். நம்ம இப்போ மவுஸ் தான் வச்சு யூஸ் பண்ணுறதுனால இந்த கீபோர்டு ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு வந்துடும். நீங்கள் இதில் போய்ட்டு உங்களுடைய சர்ச்சை என்ட்ரு பண்ணலாம். இப்போ நான் வந்து செட் தியரின்ற சாப்டர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக செட் தியரி, இது வந்து மேத்தமெட்டிக்ஸில் ஒரு சாப்டர். ஸோ நான் செட் தியரி சர்ச் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செட் தியரி ரிலேட்டடாக எல்லா சாப்டர்ஸும் இங்கே லிஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது ஒரு விதம். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான சாப்டர் என்ன டாப்பிக்கில் வேணுமோ அதை மட்டும் சர்ச் பண்ணுறது. இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, ப்ளேலிஸ்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சாப்டர் வைஸ் ஒரு சாப்டரும் வந்து அந்த சாப்டரோட டீட்டெயில்டு வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரே ப்ளேலிஸ்ட்டாக கம்பைன் பண்ணியிருப்போம். இந்த கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் கெனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் பார்த்திங்கன்னா இதை செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் லிஸ்ட் ஆஃப் இந்த சாப்டருக்கான எல்லா வீடியோஸும் ஒரு தொகுப்பாக இருக்கும். ஸோ இந்த தொகுப்பை நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டை படிக்கும்போது ஒரு சாப்டரை படிக்கும்போது அந்த ப்ளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணி அது ஒரு வீடியோவாக நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். இதில் வந்து இப்படி பண்ணும்போது என்னன்னாக்கா நீங்கள் வந்து வீடியோஸை தேடி பண்ண வேண்டியதில்லை. நாங்களே வந்து அதுக்கான தொகுப்பை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து அதை ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். இதுதான் ப்ளேலிஸ்ட். இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டோன்னாக்கா அதுக்கு அடுத்த ப்ளே போகும். இல்லைன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் அதுக்கு அடுத்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம். இது எல்லா வீடியோவும் தொடர்ந்து ஒன்று போல் பார்க்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட்டு யூசரோட கன்வீனியன்ஸுக்காக நாங்கள் வந்து இதை ஒன்றா நீங்களே பார்க்குற மாதிரி வச்சுருக்குறோம். இந்த தொகுப்புலேருந்து ஒன்றா பார்த்துக்கலாம் இந்த சாப்டருக்கு. இப்போ இது முடிச்சாச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் சாப்டர் இந்த டபுள் டாட்ன்றது என்னென்னாக்கா பேரண்ட் ஃபோல்டர் போகிறதுக்கு முந்தைய ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் அது. ஸோ இது வந்தாச்சு இங்கே. இப்போ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதர் சர்ச் பண்ணலாம், இல்லை ப்ளேலிஸ்ட்டு, இல்லை நீங்களே வந்து ப்ரௌஸ் பண்ணி நான் அதில் இருக்கிற லிஸ்ட்டை எல்லாத்தையும் ஒன்றா பார்த்து நீங்கள் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் பார்க்கலாம். சரியா? ஸோ இதுதான் இந்த சேனல். இப்போ நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு யூடியூப் பிளேயர் போட்டிங்கனாக்கா, யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்கனாக்கா நீங்கள் வந்து எல்லா விதமான கண்டென்ட்டையும் பார்க்கலாம். இப்போது படிப்பு சம்மந்தமான கண்டென்ட்டும் வரும், படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத கண்டென்ட்டும் வரும். இப்போ இதனால் என்ன ஆகுன்னா, பசங்க வந்து தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறதுக்காக டைவர்ட் ஆகிறதுக்கான, அதாவது சிந்தனை சிதறத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஸோ இந்த செட்டப் பாக்ஸ் மூலியம் அவங்க வந்து வேறு எதையும் தேவையில்லாத பார்க்கவும் போகிறதில்ல, அதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்க போகிறதில்ல. இது வந்து செக்யூர்டு. இதுக்கான பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்குது. தேவையில்லாமல் தேவையான விஷயத்தை மட்டும் அவங்களுக்கு நாம் வந்து அனுமதிக்கிறோம், பசங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு. அதுதான் இந்த செட்டப் பாக்ஸோட யூசேஜ் அர்த்தம். ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து மாணவர்கள் இந்த செட்டப் பாக்ஸை பயன்படுத்தி பயன்பெறலாம். மிக்க நன்றி.